கேரளா இல்ல கேரளம். ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு கேரளம் அப்படின்னு சொல்லி நேமை சேஞ்ச் பண்ணாங்க. பட் நம்மளுடைய கான்செப்ட் வந்து அது கிடையாது. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கேரளா வயநாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்தது என்ன, வாட் ஹேப்பன் இன் கேரளா வயநாடு அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த 30 ஜூலை 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மல்டி லேண்ட்ஸ்லைடு பார்த்தீங்கன்னா கேரளம் வயநாட்டில் நடந்திருக்கு. இதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வந்து மோஸ்டா எல்லாருமே தேயிலை தோட்டங்கள் தான் வச்சிருப்பாங்க. தேயிலை தோட்டம், தென் காஃபி பீன்ஸ், அப்புறமேட்டு பெப்பர் சீட்ஸ், இதெல்லாம் தான் நிறைய கல்டிவேட் பண்ற மக்கள் தான் அங்க இருப்பாங்க. கடந்த 30 ஜூலை 2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மல்டி லேண்ட்ஸ்லைடு கேரளம் வயநாட்டில் நடந்திருக்கு. இதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி ஜியாலஜிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து மண்ணோடைய கிரிப்பு கிடையாது, அதுவும் இல்லாம தொடர்ச்சியா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனாலதான் அங்க வந்து மல்டி லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அந்த இடத்துல மண்ணு கிரிப்பு இல்லை அப்படின்னா, அவங்க மோஸ்டா வந்து மலை பிரதேசம். நீங்க கேரளா வயநாட்டை விசிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வந்து மேஜரா அவங்க கல்டிவேட் பண்ற விஷயம் அப்படின்னா காஃபி பீன்ஸ், அப்புறம் தேயிலை, அதுக்கப்புறம் பெப்பர் சீட்ஸ், இதெல்லாம் தான் அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் செடிகள் தான். இந்த செடிகளில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் கிரிப்பு கிடைக்காது, அதனுடைய வேர் பிடிப்புகள் மண்ணில் கிடையாது. இப்போ பெரிய பெரிய மரங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் பிடிப்புகள் வந்து இருக்கும். அந்த சின்ன வேர்னால அந்த மண்ணை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படின்றதுனால அது வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த மண்ணோடைய குவாலிட்டி வந்து குறைய வந்து மண் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஜூலை 2024 1 மணி, விடிய காலை 1 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கேரளா வயநாட்டில் நடந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் பாதிக்கப்படலைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னமும் ஸ்டில் த டேட் இஸ் 6 ஆகஸ்ட் 2024. இது வரைக்குமே மக்கள் வந்து இன்னும் தோண்டி எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு இன்னும் அவங்க சரியா சொல்ல முடியல. ரெஸ்கியூ டீமால எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் மண்ணில் வந்து புதஞ்சிருக்காங்கன்னு சொல்லி யாராலையுமே வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை குடிக்க முடியல. பிகாஸ் அது வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கு அந்த லேண்ட்ஸ்லைட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த லேண்ட்ஸ்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கு. ஒரு பெரிய ஆறு வந்து சின்னதா இருக்க ஆறு வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அந்த தண்ணி வந்து பொதுமக்கள் இருக்க இடத்துல அதிகமா வந்து அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் தான் வந்து அங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நைட்ல வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரெயின் ஃபால்ஸா இருக்கு. ஸோ வந்து எல்லாம் படுத்து தூங்க தான் செய்வாங்க. சரி, தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் காலையில எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகலான்னு நினைச்ச ஒரு கனவும், அந்த அடுத்த நாள் எந்திரிச்சு ஸ்கூல் போகலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் படுத்து தூங்கின அந்த கனவும் எதுவுமே காலையில பலிக்கல. ஏன்னா அவங்க காலையில எழுந்திருப்போன்னு நினைச்சு படுத்து தூங்கினாங்க, பட் எழுந்திருக்கவே இல்லை. இது வரைக்கும் 385 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் மண்ணில் புதஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீமால கரெக்டா கணிச்சு சொல்ல முடியல. இன்னமும் ரெஸ்கியூ டீம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கேரளா சிஎம் பினராயி விஜயன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. என்னன்னா, எங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்கியூ டீம் வேணும், நிறைய வாலண்டியர்ஸ் வேணும். பிகாஸ் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல வச்சு அவங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களை பார்த்துக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சிஎம் ஆல்சோ வந்து நாங்க எங்களால முடிஞ்ச ஃபண்ட் தரோம், ஸ்டார்டிங்கா ஒரு 5 crores தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு அஃபீஷியலான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களால முடிஞ்ச ஃபண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை விடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை விட்டாங்கன்னா என்னோட சேனல்ல போஸ்ட் பண்றேன். உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கேரளா வயநாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் தயவு செஞ்சு வயநாடு மக்களுக்கு ப்ரே பண்ணுங்க. யாரும் அதிகமா டூர் போகாதீங்க. மலை பிரதேசத்துக்கு போறது கொஞ்சம் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே லேண்ட்ஸ்லைட் நடக்குது. எந்தெந்த இடத்துல எப்படி நடக்குது, என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் ஊட்டியில இருக்க கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வரதை கம்மி பண்ணிக்கோங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் போகாதீங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஐவி ட்ரிப்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸோட வெளியே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ ரெய்னி சீசனா இருக்கு, தயவு செஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸோட வெளியே போகாதீங்க, சேஃபா இருங்க. அண்ட் ஸ்டே வித் மை சேனல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சபரி. நன்றி, வணக்கம்.